ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் என்ற விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். போன சீசனில் பார்த்தீங்கன்னா வாரம் வந்துட்டு ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரும். அதை நீங்களே உங்களுக்குள்ளே பேசி கலந்து அதை வந்து யார் கொடுக்கணுமோ கொடுத்துக்குங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு. அதில் நிறைய பேர் தப்பிச்சுக்கிட்டே வந்தாங்க. அந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்திருக்கு. என்னங்க ஃபஸ்ட் வீக்லேயே வந்துருச்சு. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னா, கதை சொல்ல போகிற டாஸ்க்கு பிக் பாஸ் சீசன்ஸில் எல்லா நாளுமே பயங்கர ஹிட்டான ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வாரமே ஆரம்பிச்சிருக்காங்கன்றது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது, ஷாக்கிங்காக இருக்குது. என்னையா இது உடனே கொடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் வந்து டிஆர்பி ரேட்டிங்கில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. இது உடனே ஃபஸ்ட் வீக்கில் கொடுக்குறாங்களே, என்னவா இருக்கும்? இல்லை முக்கியமான ஒருத்தரை வெளியே அனுப்புறதுக்காக அவரோட சுயசரிதை தெரியணும் மக்களுக்கு அப்படின்றதுக்காக இதை பண்ணுறாங்களான்ற விஷயங்கள் நம்மளுக்கு புரியல. அதேமாதிரி ஓட்டிங் அனாலிசிஸ் எடுத்து பார்த்தா அதில் லாஸ்ட்டில் வந்து பிரவீன் காந்தியும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்சரா, கலையரசு, இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இவங்க 3 பேரில் ஒருத்தர் அனுப்புறதுக்கு பிளான் பண்ணி தான் இதை பண்ணுறாங்களா? அப்போ பிரவீன் காந்தி தான் நிஜமாக போகிறாரா? ஏன்னா ஒரு நல்ல ஒரு டைரக்டர், பெரிய ஆள் அப்படின்ற ஒரு காரணத்தில் அந்த மாதிரி பண்ணுறாங்களா? இல்லை அப்சராவை அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா? இல்லை கலையரசன் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணாங்க? என்ன விஷயங்கள் தெரியல. ஆனால் இந்த கதை சொல்லப்படும் டாஸ்கில் ஒரு பெனிஃபிட் வேறு வச்சுருக்காங்க. என்னென்னா ஒரு 2 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க போகிறதா வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னையா இதையுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்கு, கதை சொல்ல போகிற டாஸ்க், இது 2த்தையும் சேர்த்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இப்போ 12 பேர், மொத்தம் 20 பேர் இருக்காங்க. 20 பேரில் 2 பேருக்கு யாரோட கதை நல்லா இருக்கோ அதை அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு 2 நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரப்போகுது. அதில் யார் தப்பிக்க போகிறாங்கன்ற விஷயங்கள் தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் வாங்குவாங்க? யாரோட கதை சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாரோட கதையை கேட்கறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.